A to Z. சதம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய புதிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத புதிய விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா சமீப நாட்களா இந்த வியூஸ் தான் அது அதிகமா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்ஜிதான்ற ஒரு பெண், தீபக்ன்ற ஒரு ஆண் தன்னிடம் வந்து தவறா நடந்துகிட்டாரு, அதுவும் பொது போக்குவரத்துல பயணம் செய்துட்டு இருக்கும் போது தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ஒரு வீடியோ, அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த வீடியோல வந்த கமெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அதனோட அவமானத்தால அவர் இறந்த ஒரு சம்பவம். இந்த வீடியோ தான் இப்ப சமீபத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஸோ நீங்க ஒரு முறை பாருங்க. ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஒரு பெண் உண்மையிலேயே வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கோ போல பாலியல் சீண்டலுக்கு இடையில அவர் மாட்டியிருக்கா அப்படின்னு சொன்னா அவளோட முகபாவனைகள் எப்படி இருக்கும், அவ அந்த சூழ்நிலையை எவ்வளவு கடினமா எதிர்கொண்டிருப்பான். ஆனா அந்த வீடியோல அந்த பெண் அப்படி ஒரு கடினமான சூழல ஈடுபட்ட மாதிரியோ, அந்த கடினமான சூழலை அவர் சந்திச்ச மாதிரியும் அந்த வீடியோல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. நிச்சயமா இல்ல. அத கமெண்ட் அந்த பெண்ணை மட்டும் இல்ல, சோ அதுக்கு கமெண்ட் போட்டாங்க இல்லையா, அவங்களும் அதை பார்க்க வேண்டாமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இது நமக்கு வந்து பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம யாரும் செஞ்சோமான்னு தெரியல. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா உடனடியாக அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆயிடுறோம். ஸோ இது வந்து இது போல இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸரால பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அது தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களோட பாதுகாப்புக்கு பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 63 இருந்து செக்ஷன் 99 வரைக்கும் கிட்டத்தட்ட 37 செக்ஷன்ஸ் பெண்களோட பாதுகாப்புக்காக, குறிப்பா பாலியல் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக வந்து தண்டனைகளுக்காக 63 99 வரைக்கும் 37 செக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி குடும்ப பெண்கள், குடும்பத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், சோ அதுக்கு எதிராக அதுல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவும் சட்டம் இருக்கு. ஒரு பெண் பணி செய்யற இடத்துல அவங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக அவங்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்களும் இருக்கு. இது இல்லாம போக்சோ சட்டமும் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பெண்களோட பாதுகாப்புக்காக கொடுத்தோம். அத பெண்கள் தவறா கையாளும் போது அந்த சட்டத்துக்கான நோக்கமே வந்து பாழ்பட்டு போகுது. இது ஏதோ ஒரு சில பெண்கள் செய்யற இந்த செயலால ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தோட பாதுகாப்பே நாளைக்கு கேள்விக்குறியாக வாய்ப்பும் இருக்கு. உண்மையிலேயே அந்த பெண் ஒரு பாலியல் சீண்டலுக்கோ பாலியல் துன்புறுத்தலுக்கோ ஆளாகி இருந்தா அந்த பெண் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி குறைந்தபட்சம் அந்த பேருந்துல இருக்கிற அந்த பேருந்தோட நடத்துனர் ஆர் ஓட்டுநர், இவங்க 2 பேர்ல யாரையாவது அந்த பெண் வந்து முறையிட்டு இருக்கணும். தனக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதியை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு போயிடணும். இது ஏதாவது செய்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அவங்க செய்யல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்றது அவங்களுக்கே நல்லா தெரியுது. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த நபரோட முகம் தெரிகிற மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஆங்கிள் அவங்க பாடியோட டச் பண்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள் நின்று அவங்கள உரசி எடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனோம்னா இப்படி ஒரு டச் நடந்திருக்குன்றது சம்பந்தப்பட்ட நபருக்கே அது தெரியல. இப்படி ஒரு டச் நடந்துட்டு இருக்குன்றது அவருக்கே தெரியாம அவர் இயல்பா தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பெண் வேண்டுமென்றே அந்த சீண்டலை வந்து இவங்க தான் நிகழ்த்தி இருக்காங்க. சொல்ல போனோம்னா இது பெண்ணுக்கு எதிராக நடந்த ஹராஸ்மெண்ட் சொல்ல முடியாது, ஆணுக்கு எதிராக நடந்த ஒரு ஹராஸ்மெண்ட் தான் இதை சொல்லணும். ஆனா இதுல பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பாதிக்கப்பட்டது இல்லாம அவர் உயிரும் போச்சு, அவங்களோட குடும்பத்தும் எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கலாமா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வியே அதுதான். நிச்சயமா இதை அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்ணா, அந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணா நிச்சயமா அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. இது போல வேற நீங்க சில சந்தர்ப்பங்களை நீங்க சந்திக்கும் போது இந்த சந்தர்ப்பத்துல வந்து 2 செக்ஷன் கீழே அந்த பெண்ணை வந்து தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 108. இந்த செக்ஷன் 108 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்கொலைக்கு தூண்டுதல். சோ தற்கொலைக்கு தூண்டி அதனால அந்த உயிர் போயிருக்கும் போது அதிகபட்சமா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 248. இதனால கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் 248 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் சார்ஜ். ஒருத்தர் மேல கொடுக்கப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டு. யார் ஒருவரும் இன்னொருத்தர் மேல பொய்யான ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தா அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாம அது பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால்
அந்த புகாரை கொடுத்த அந்த நபருக்கு அதிகபட்சமா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வாய்ப்பு உண்டு. சோ இந்த சம்பவத்துல அந்த பெண்ணுக்கு எதிராக இந்த 2 செக்ஷன் மேலேயும் வழக்கு தொடுக்க முடியும். மேலும் பல்வேறு தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.